அடிக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துணிச்சலை மனத்திலே வளர்த்த வெங்காயம், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 24 hours 10 சேலஞ்ச். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், பின்னாடி 10 ரெடியாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இந்த சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 சேலஞ்சோட ரூல்ஸ் என்ன, 24 ஹவர்ஸ்னா இந்த 10க்குள்ளே மட்டும்தான் இருக்க போகிறேன், வெளியே எங்கே வரமாட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை தவிர நான் ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணுவேன், அதுக்கு மட்டும் நான் வந்து வெளியே வரேன். மற்றபடி எல்லாமே இந்த 10க்குள்ளே தான். ஸோ இந்த சேலஞ்ச் செம்ம பண்ணால் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டென்ட் கட்டுறதுக்கு நான் பண்ண காரியமே என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் கார் ஷெட்டை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தது தான். நல்லா ஒரு பெருக்கு மாதிரி எடுத்து அழகாக வந்து சுற்றி எல்லாத்தையும் நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தேன். எனக்கு கட்டி முடிச்சதை காட்டுறேன். இது வந்து சும்மா பேஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து எனக்கு 5 கம்பு ஆச்சு. அந்த 5 கம்பையும் நான் இப்படி தான் கட்டியிருந்தேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் கட்டியிருந்தேன். இது வந்து கூடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இது மேலே வந்து கிளாத்தை வச்சு நான் பின் பண்ணி விட்டேன். பின் தான் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப தைக்கலாம் இல்லை, யூஸ்வலாக டென்ட்டில் வந்து தைச்சிருவாங்க, நான் தைக்காமல் வந்து பின் பண்ணியிருந்தேன். இது வந்து மேலே வந்து கூடு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் வியூ, ஃபுல் வியூவில் பார்க்குறதுக்கு. டென்ட்டில் வந்து எல்லாம் பின் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மேலே போர்வெல்லாம் போட்டு பின் பண்ணியிருக்கேன், அதை காமிச்சிட்ருக்கேன். ஸோ உள்ளே வந்து உட்காரதுக்கு வந்துட்டு நான் உட்காரதுக்கும் படுக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து பாய் விரிச்சு அது மேலே போர்வை போட்டு பில்லோ எல்லாமே வச்சு உள்ளே வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதை தான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே மக்களே, நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வழியாக என் டென்ட் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், என் டென்ட்டு சூப்பராக செம்மையாக ரெடியாக இருக்கா. ஓகே, எங்கள் கார் ஷீட்டில் தான் ஆக்சுவலாக அந்த டென்ட்டை வந்து போட்டிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த டென்ட்டை வந்து போட்டு முடிக்கிறதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு எனக்கு. நான் காலையில் 8 o'clock உள்ளே வந்து இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து டைம் வந்து 9 ஆச்சு. நான் இப்போ தான் உள்ளே போகிறேன். ஸோ டென்ட் வந்து எப்படி வந்து நான் கட்டியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த டென்ட்டு கட்டுறதை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக காட்டணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ரொம்ப நேரம் எடுத்திருந்தேன் அப்படின்னு ரொம்ப நேரம் போயிருக்கும். பட் ஆனால் அவளுக்கு வந்து அது எப்படி போட்டிருக்கேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் காட்டுறேன். எனக்கு இந்த டென்ட் வந்து செய்யறதுக்கு மொத்தமே வந்து 250 rupees தான் ஆச்சு. இந்த கம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து 250 rupees தான் ஆச்சு. உங்களுக்கு நான் காட்டுறது வந்து எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இதில் எப்படி பின் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு கம்பளையும் வந்துட்டு வச்சு நான் உள்ளே வச்சு கொஞ்சம் சுற்றி வந்து சேஃப்டி பின் வச்சு தான் உள்ளே வந்து நான் பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ மேலே எல்லா இடத்துலையுமே சேஃப்டி பின் தான் யூஸ்வலாக தைப்பாங்க. நான் தைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கங்கே சேஃப்டி பின்னை வச்சு, இப்போது டெம்பரரியாக தானே அந்த டென்ட், ஸோ சேஃப்டி பின் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து டென்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஒரு வேலையா சூப்பராக நம்ம டென்ட் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது பார்க்க சூப்பராக இருக்கா. இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, ஆக்சுவலாக எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ரோடு இருக்குது. போகிறவங்கலாம் பார்த்துட்டு போகிறாங்க, ஏன்னா இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே டென்ட் போட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அது பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. நீங்கள் கூட இந்த டென்ட் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு செலவாகிற காசு ரொம்ப கம்மி. நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு மொத்தமே எனக்கு வந்து 250 ரூபா செலவாச்சு. ஸோ சூப்பராக 250 ரூபாய்க்கு நீங்கள் அழகாக டென்ட் போட்டுடலாம். என் செலவே எல்லாம் கூட டென்ட் போடலாம். அது கூட நிறைய ஐடியா சென்டர் இருக்குது. ஓகே, இதில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக பில்லோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நல்லா அப்படி படுத்து தூங்கிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் பில்லோஸ் போட்டிருக்கேன். அது தவிர வந்துட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் இந்த பேக்கில் எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்துட்டு மெயின் தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் என்னோட ஹெட்செட் கொண்டிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொண்டிருக்கேன். அது தவிர டவல், பேசிக்கான திங்ஸ்லாம் அதெல்லாம் வந்து எடுத்து வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், செட் ஆயாச்சு, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள். ஓகே, என்ன மார்னிங் சாப்பிடாம எனக்கு வந்துருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து 8 o'clock உள்ளே வரணும்னு நினச்சேன். 7 o'clock டென்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த 7 o'clock நான் போட ஆரம்பிச்சுமே வந்துட்டு எனக்கு வந்து முடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எனக்கு நான் 8 o'clock உள்ளே வரணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. அண்ட் அதனால் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 9 o'clock உள்ளே வர மாதிரி வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் தான், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்டில் கிடையாது. நான் என்னோட வீடியோஸ் முக்கால்வாசி நான் தான் எடுப்பேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஷூட் ஆகுதா இல்லையான்னு தெரியுறதுக்காக நான் செல்ஃபி மோடில் வச்சுருப்பேன். அதனால் அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு செல்ஃபி மோடுங்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அதுபடி நான் லெஃப்ட் ஹேண்ட்லாம் கிடையாது, நான் ரைட் ஹேண்ட் தான். ஓகேயா, ரொம்ப நேரமாக போர் அடிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பாப்பா வந்து என் கூட சொப்பு சாமான் விளையாடுறக்காக வந்துருந்துச்சு. அது சொப்பு சாமான்லாம் பார்சல் பண்ணி வேறு தூக்கிட்டு வந்துருந்துச்சு. இப்போ அது கூட சேர்ந்து விளையாட போகிறேன்.
சாப்பாடு. நமக்கு எது முக்கியமோ அது வந்துருச்சு. இது என்னதுன்னா நெய் சாதம், அப்புறம் இது என்னது வெங்காய சம்பல், அப்புறம் இது என்னமோ ஒரு சால்னா, இது ஏதோ ஒரு கூட்டு, அவ்வளோதான் ஏதோ ஒன்று. ஆனால் சிறப்பான சாப்பாடு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். இந்த மாதம் வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ணேன் கொஞ்சம் ஆன்லைனில். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமும் வரல, வந்தது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக இது அமேசானில் ஆர்டர் பண்ணது. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு 5 minutes கிராஃப்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அதில் பின்னாடி வந்து அந்த வால் ரொம்ப பிளாங்காக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்படியே வால் ஸ்டிக்கர் அதாவது ஒட்டுவோம் அப்படின்ட்டு தான் அதை வந்து வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் நான் அடுத்து 5 minutes கிராஃப்ட் வீடியோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டி தான் அது வரும். அதுக்கு தான் அது வாங்கினேன். இது வந்துட்டு எவ்வளோன்னு வாங்கினேன், இது விலை கம்மியாக தான் வாங்கினேன், 190 வாங்கினேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு டாப் வாங்கினேன். இதெல்லாம் அஜியோவில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன். நீங்களும் அஜியோ செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். இது ஸ்பான்சர் வீடியோவில் நான் என்னோடய ஓன் காசு போட்டு தான் வாங்கினேன். நான் வாங்கின டாப்ஸ்லாம் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து லாஸ்ட்டாக காட்டுறது. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா கவுன், லாங் கவுன். இது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது. உள்ளே ஆக்சுவலாக ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க. இது கூடயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ ஹேண்ட்ஸ் வேணுன்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது அப்படி தான். இது ஃபுல்லாக காட்ட முடியல என்னால், ஃபுல் இதில் தூக்கி. பட் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கவுன் மாடல் இது. ஓகே, இது தவிர இன்னும் 2 டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக டெலிவரி ஆகலை. டெலிவரி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நான் அதையும் சேர்த்தே நான் வந்து காட்டியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆஃபரில் வாங்கினேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 60%லேருந்து 75% வரைக்குமே நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அஜியோவில் கண்டிப்பாக நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போது தீபாவளி வேறு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி வந்துட்டு வேணும்னா கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், இது காட்டியாச்சு. ஓகே, இப்போது வந்து ஸ்நாக் டைம். எங்கள் அம்மா வெளியே ஸ்நாக்ஸ் அப்புறம் போனிட்டாவோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. ஓகே, 2 பிஸ்கட், அதுக்கப்புறம் கொஞ்சம் போனிட்டா. அப்படியே திருப்பி உங்களுக்கு என் ரோடை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ரோட்டில் போகிறப்போ இந்த பொண்ணு என்ன வீட்டில் சண்டை போட்டுட்டு எதுவும் வந்து இப்படி வந்து கோஸ்ட் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன். யாரும் எதுவும் கேட்கல, அது வரைக்கும் சரி. நீங்கள் நினைக்கலாம் என்ன கோலம் இது, இப்படி வந்து லைட்டை வந்து கழுத்தை சுற்றி போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தைய வந்து நான் வச்சு செஞ்சோம் தெரியுமா, ஸ்பைசி ஃபுட் சேலஞ்சுன்னு வச்சு செஞ்சோம் தெரியுமா. அவள் திடீர்னு உள்ளே வந்தா, நான் உனக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறேன், டென்ட்டை சுற்றி டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பண்ணால், அவள் டென்ட்டுக்கு மட்டும் பண்ணாமல் எனக்கும் சேர்த்து பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், இந்த டென்ட்டை விட்டு நான் வெளியே போக முடியாது தைரியத்தில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு கழுத்துலலாம் போட்டு சுற்றி வச்சுட்டு போயிருக்கா. இந்த மாதிரி தான் ப்ரைட்டாக தெரிவேன் அப்படின்ட்டு. என்ன ஒரு கொலவெறின்னு தெரில. சரி, ஓகே, நம்ம வந்து கழுத்தை விட்டு போட்டு வைப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 8:30 கிட்ட ஆகிடுச்சு. ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பாடு. இப்போ தான் ஆர்டரே பண்ணேன்.
அந்த சிக்கி சிக்கி லைட்டெல்லாம் வேணாம் ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா நிஜமாகவே அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் காமெடி அஞ்சது போட்டுட்ருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு மேலே எப்பயுமே என் ஃபேஸ் லைட்டு ஒன்று வச்சுருப்பேன், அதை தான் இங்கே வச்சுருக்கேன். அதை வச்சு அதான் அடிச்சிட்ருக்கு, எனக்கு ஃபேஸ் மேலே அடிச்சிட்ருக்கு. ஆனால் பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. இங்கே வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக எல்லோரும் செம்ம ஆட்டம். எங்கள் அண்ணி வந்து எனக்கு கொலவழியாக என்னை பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டுட்டுலாம் போயிட்டா. அவங்க வந்துட்டு பாப்பா அதுக்கு மேலே சரியான ஆட்டம். டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு செம்ம ஆட்டம் வேலை நேரமாக. இப்போ தான் எல்லோரும் போகிறாங்க. நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு சாக்லேட் இருக்குது, வர வரைக்கும் இதை சாப்பிடுவோம். வாங்கினேன், கொஞ்சம் பெருசாக வாங்கிடலாம். ஓகே, இங்கே வந்துட்டு ஜொமேட்டோவில் வந்து பார்சல் வந்துடுச்சு. அம்மா தான் அதை வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் செம்ம டயர்டாக இருக்கேன். பேசாமல் படுத்து தூங்கிடலாம் இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, அங்கங்கே கொசு வேறு அலைஞ்சிட்ருக்கு. ஓடோமாஸ் வச்சுருக்கேன் என் பேக்கில். நான் அதெல்லாம் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக வெளியே படுத்துங்கன்னா அந்த கொசு தொல்லை தாங்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ பிளானாக வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து போட்டுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மா ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டென்ட்டோட என்ட்ரன்ஸ். இது வந்து எங்கள் அம்மா ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா நைட் தூங்க போகிறோம்ல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அப்படி லைட்லாம் ஃபேஸில் அடிக்கக்கூடாது அப்படின்றக்காக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்படி போட்டிருக்காங்க. காலையிலேருந்து இங்கேயே குழந்துட்டுருக்கேன். ஒன்று பயங்கரமாக எனக்கு கால் வலிக்குது. பேக் பெயின்லாம் அவ்வளோவா நான் அப்பப்போ படுத்துக்கிறேன், ஸோ இல்லை. ஆனால் கால் வந்து செம்மையாக வலிக்குது. ஸோ கொஞ்சம் அப்படியே நடந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓடி வந்துடலான் இருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு தடவை வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ போயிட்டு உடனே ஓடி வந்து நான் படுத்துக்க போகிறேன். ஸோ படுத்து நல்லா போத்திட்டு தூங்க போகிறேன், அவ்வளோதான். Five minutes later. ஓகே மக்களே, ஆக்சுவலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் ரிப்பீட்டாக வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கேட்குறீங்க. அதாவது என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து என்னென்னு கேட்குறீங்க. யூஸ்வலாக நான் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல. நான் ஒரு டிஎம்எல் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு ஃபேஸ் வாஷ், அவ்வளோதான். இப்போ நான் வெளியே போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண முடியாது. ஸோ வைப்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு தொடச்சிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இதுவுமே நான் கூட ரீசெண்டாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ எங்கே போச்சு, காணும் இருக்கு. இது என்னென்னா வந்துட்டு விட்டமின் சி சீரம். இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணதுனால, அவள் வந்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பாருன்னு சொன்னதுனால, ஏதாவது ஒரு விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ண ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொன்னதுனால யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைனா அதுவும் நான் யூஸ் பண்ணுற டைப்பே கிடையாது. தண்ணி மாதிரி தான் இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. சத்தியமாக நான் போயெலாம் சொல்லலாம், அப்படி ஒன்றும் பெரிய ரொட்டீன்லாம் நான் ஃபாலோலாம் பண்ணலை. அதனால் வந்துட்டு இப்படிடா கேட்காதீங்க மக்களே, என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம செட் பண்ணிட்டு படுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம டென்ட்டில் தூங்க போகிறோம். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா காற்றடிக்குது எனக்கு. இங்கே காற்று இல்லாமலாம் கிடையாது, நல்லா காற்றடிக்குது. ஸோ அது மட்டும் ஓகே. பட்டு பார்ப்போம் நான் தூங்குறேன்னா இல்லையான்ட்டு. குட் நைட். குட் நைட். நைட்டு நேரத்தில் மிட் நைட் ஒரு
2 இல்லை 3 மணிக்கு எங்கள் தெரு இப்படி தான் அமைதியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து காட்டியிருக்கேன். ஓகே மக்களே, ஹலோ, குட் மார்னிங். கொஞ்சம் செய்யாதவங்கள ஓரளவுக்கு தூங்கியிருக்கேன். ஆனால் அங்கங்கே நைட் வர அடிக்கடி இந்த வழியாக தான் வந்துட்டு இந்த வெஹிக்கல்ஸ்லாம் போகுமா, ஸோ அதனால் கொஞ்சம் தூங்கலாம். தூக்கமாக வருது. இப்போ தான் வந்து 8 o'clock ஆகுது. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ 10க்கு நேரம் இங்கே கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அதனால் எந்திரிச்சிருக்கேன், இல்லைனா அதை கூட எந்திரிச்சிருப்பேன்னு தெரில. இன்னொரு பெரிய இது என்னென்னா, என்னோட பேக்கில் நான் எனக்கு டூத் ப்ரஷ் வர எடுத்துகிட்டு வரல. இன்னொரு ரவுண்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கலாம்னு இருக்கேன். ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு டைம் கிட்டத்தட்ட 8:45 கிட்ட ஆச்சு. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வெளியே போயிடுவேன். நல்லா விடிஞ்சிருச்சு. எல்லோரும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்கே எல்லோரும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நிஜமாகவே இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி டென்ட்டு போட்டு அது வெயிட்டு முன்னாடி உட்காந்துட்டு அதுவும் ஃப்ரெண்டில் எல்லோரும் பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக டென்ட்டு போட்டலாம். வெளியே இந்த மாதிரி போட்டு உட்காந்துடாதீங்க. நான் வெளியேனா சின்னதாக, வீட்டுக்குள்ளேனா சின்னதாக தான் போட முடியும் தான் வெளியே போட்டேன். நான் வீட்டுக்குள்ளே நீங்கள் குட்டியே டென்ட்டு போட்டுக்கலாம். நிஜமாகவே உள்ளே வந்து உட்கார்றது வந்து நிஜமாகவே சூப்பரான ஒரு ஃபீலிங் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நிஜமாகவே அதை என்ஜாய் பண்ணேன் இந்த சேலஞ்சை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாலியாக தான் இருக்கும். சரி, ஒரு 9 o'clock போல் நான் வெளியே போகணும். அப்போது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசியாக நம்ம 10 சேலஞ்சை முடிச்சிட்டோம். நம்ம 10 சேலஞ்சு முடிக்கும். டென்ட்டு பார்க்க இப்படி தான் இருக்குது. நிஜமாகவே சொல்வேன், நம்ம டென்ட்டு பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த 10 சேலஞ்சில் இந்த டென்ட்டு தான். ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னும் வித்தியாசமாக என்ன சேலஞ்ச் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.